ஸோ காலையில் ஒரு மேனேஜர் ஓகே சொல்கிற ஒரு இடம், இந்த நாளில் ஃபங்க்ஷனே இல்லைங்க நீங்கள் மண்டபம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற ஒரு இடம், நைட்டு ஓனர் சொல்கிறாரா இந்த இடத்த கொடுக்கக்கூடாது, விஜய் அவர்களுக்கு இந்த இடத்த கொடுக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு ப்ளஷர் அதிகமாக வருது. இது நான் சொல்லலைங்க, அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறேன், அங்கே இருக்கிற நிறைய பேர் நான் ஃபோனில் பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு சரி அங்கே ஓகேனும் போது நியூஸ் ஒன்று வந்தது, சென்னையில் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. சென்னையில் விசாரிக்கும்போது என்ன தெரியுமா தெரிஞ்சுது, சென்னையிலும் அதே தான். சென்னையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற நிறைய நிர்வாகிங்க பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய மண்டபமாக அவங்க உட்கார்ற அளவுக்கு என்னென்ன பண்ணணும், அவங்கள கூப்பிட்டு வந்து பேசுகிற அளவுக்கெல்லாம் சர்ச் பண்ணாங்க. சென்னையிலும் மண்டபம் கிடைக்கல. அதுதான் இப்போதைக்கு நிலைமை. யோசிச்சு பாருங்கள், சென்னையில் எந்த இடத்துக்கு போனாலும் விஜய் அவர்களுக்கா இல்லைங்க கொடுத்தா எங்களுக்கு பிரச்சனை வந்துடும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ இதுதாங்க அரசாங்கத்தோட பவர், எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள். இதை நம்ம ஓப்பன் அப் பண்ணி பேசலாம்னா இது யாருக்கும் தெரியாமல் போயிடும். நான் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது ஏன் இன்னும் பார்க்கலன்னா அவர் பார்க்க ரெடியாக தான் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா கரூர் போனால் எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க நமக்கு தெரியும். பேசிக்காக ஒரு ஹியூமனாக யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ விஷயம் பண்ணுற இவங்களுக்கு இதை பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் அவர்கள் வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு பூகம்பத்தை கிரியேட் பண்ணி அதை பிளாஸ்ட் பண்ணி அதை டோட்டலாக ஃப்ளாப் ஆக்கிடுவாங்க. அது 100% நடக்கும். விஜய் அவர்கள் வரும்போது ஏதோ ஒரு 10 பேருக்கு காசை கொடுத்து உள்ளே போங்க, நான் ஆன்லைன்லேயே காசை கொடுத்து எழுதி வைக்கிறாங்க. இந்த முப்பரம் விழாக்கு காசை கொடுத்து சின்ன இந்த குப்பை வண்டியில் ஆளுங்களை ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இஃப்தார் ஃபங்க்ஷனுக்கு குப்பை வண்டியில் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணுற திமுக அரசுக்கு இதெல்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். விஜய் அவர்கள் வரும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்போ கரூரில் போய் விஜய் அவர்கள் நிற்கிறது மிகப்பெரிய ஆபத்து. ஸோ இது அழகாக ஹேண்டில் பண்ணணும்னா அந்த ஃபேமிலியை பார்க்கணும், அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.